கரணிக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? எனக்கு தெரியலக்கா, சில நேரத்துல அவரை பார்க்கும்போது அவரோட மைண்ட்ல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. சில நேரத்துல அவரால் எதுவும் சொல்ல முடியலையோன்னு தோணுது எனக்கு. சில நேரத்துல ஏதோ அவரு சரியா வெளிப்படுத்தலையோன்னு தோணுது எனக்கு. சில நேரங்கள்ல என்ன சொல்ல வந்த? பிரீதா மேல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா, பிரீதா இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா, நீ தாராளமா போய் பிரீதாவை பார்க்கலாம். ஒருவேளை பிரீதா குற்றவாளின்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா, நீ இப்ப போய் அவளை பார்த்து பேச வேண்டாம். அத்தை, சொல்லுமா. நீங்க இந்த பாக்ஸ் தானே தேடினீங்க? அதை நீங்க இங்க வச்சிருங்க, நான் செக் பண்ணிடுறேன். ஆமாமா, இதுதான். சரி, அங்க போய் கவுண்டர் செக் பண்ணு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. சரிங்க அத்தை. ரிஷப் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கரீனா அத்தை ராக்கி அத்தை கிட்ட ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாங்க. அதனால கரீனா அத்தைய கண்காணிக்கிறானா? எங்க கண்காணிக்கணுமோ அங்க கண்காணிக்கல. நீ என்ன வேணாலும் பண்ணு ரிஷப். ஆனா எப்போ உனக்கு பிரீதா அரெஸ்ட் ஆயிட்டான பிரேக்கிங் நியூஸ் கிடைக்குதோ அப்ப நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவேன். யார் எனக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, யார் எனக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க மேல நான் ரொம்ப கேரிங்கா இருப்பேன். ஓகே. ஆன்ட்டி, ஜூஸ். தேங்க்யூ. இதையும் எடுத்துக்கோங்க. இதுவா? எதுக்கு? இதை எடுத்துட்டு போய் ராக்கி ஆன்ட்டி கிட்ட கொடுங்க. ஐ நோ இப்போ உங்களுக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பட் ஐம் ஷூர் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ஏன்னா உங்க 2 பேரோட உறவு நாத்தனார் அண்ணி மாதிரி கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. ஸோ இந்த ஜூஸை உங்ககிட்ட கொடுங்க. ஷி வில் பி வெரி ஹாப்பி. யூர் ரைட். நீ சொன்னது ரொம்ப நல்ல விஷயம்தான். தேங்க்யூ so much, மாஹிரா. No, I mean you don't worry about that. I am looking to that. Right? Okay. மைராவோட மைண்ட்ல என்னதான் இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இவ கதை ரொம்பவே குழப்பமா இருக்கு. இவ ஏன் பிரீதாவை நம்பவே மாட்டேங்கிறா? பிரீதா இவளை எதுவுமே பண்ணலன்னு தானே எல்லாருக்கிட்டையும் இவ சொல்லியிருக்கணும். இவ சொன்ன மாதிரி உண்மையிலேயே எதுவுமே நடக்கலையே. இந்த விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அண்ணி, நீங்க கலைச்சு போயிருப்பீங்க. இந்தாங்க, நீங்க ஜூஸ் குடிங்க. தேங்க்யூக்கா. தேங்க் காட், அம்மாவுக்கும் கரீனா ஆண்டிக்கும் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. இதுக்கெல்லாம் மஹிரா தான் காரணம். நான் தான் பார்த்தனே, இந்த பொண்ணு ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப புத்திசாலியாக இருக்கான்னு தெரியுது. ஆனால் பிரீதா விஷயத்தில் மட்டும் இவ ஏன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறா? ஆக்சிடென்ட் அன்னைக்கு ரோட்டில் என்ன நடந்துச்சுன்னு இவளுக்கு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? ஏன் பிரீதாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா? எஸ் சார், சொல்லுங்கள் சார். ஷலன், என்னாச்சு? உன்னோட ஹஸ்பண்ட் நீ இப்படி பார்த்துட்டு இருக்க? நீ என்ன நினைச்ச? படத்துல வர சீன் மாதிரி ஹஸ்பண்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? யூ மிஸ்டேக்கன். நான் ஏன் அவரை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த பிரீதா கிட்டயும் அந்த ஃபேமிலி கிட்டயும் அப்படி என்ன இருக்குங்கிறதுக்காக இவன் நம்மளை விட அதிகமா அவங்கள நம்புறான்னு பார்த்துட்டு இருக்கேன். பிரீதாக்கு அகேன்ஸ்டா போலீஸ்க்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுங்கிற விஷயம் ரிஷப்க்கு தெரிஞ்சா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவ அரெஸ்ட் ஆயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா
அந்த எவிடன்ஸை நீ தான் கொடுத்தன்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பா தெரியணும். ஆனா இவரால என்ன பண்ண முடியும்? கத்துவாரு, திட்டுவாரு, அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, ரிஷப கோவப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு கோவம் நல்லா சூட் ஆகும். மத்தவங்களுடைய சந்தோஷத்தை பறிச்சவன் சந்தோஷமா இருக்கவே கூடாது. ரிஷப் வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்க கூடாது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நத்திங். எனிவே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரீதா அரெஸ்ட் ஆயிட்டா, ஜெயில வேற இருக்கா. அரெஸ்ட் ஆயிட்டா இல்ல? அஃப்கோர்ஸ். நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். பிரீதா இப்ப லாக்அப்ல தான் இருக்கா. நீ வேணா பாரு, கொஞ்ச நேரத்துல ஒரு புது டிராமா ஸ்டார்ட் ஆகும். பிரீதா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா. அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ போய் தாராளமா பிரீதா கிட்ட பேசலாம். இது வரைக்கும் அவ ஒரு நல்ல தோழியா உன் பக்கத்திலே தான் நின்னு இருக்கா. என்ன நடந்தாலும் சரி, அவ உன்னை முழுசா நம்புவா. நீ எதை சரின்னு சொல்ற, எதை தப்புன்னு சொல்றன்னு கூட அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, என் பொண்ணு பிரீதா சொல்றது உண்மைதான். அவளோட உண்மை மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ தாராளமா அவகிட்ட போய் பேசலாம். இல்லனா என் பொண்ணை பார்த்து நீ பேசக்கூடாது. அவ உண்மையானவதான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? மேடம், மா, என்ன கரண் சார் எதுவும் சொல்லாமலே இங்கிருந்து போயிட்டாரு. எதுவா இருந்தாலும் இத பத்தி நீ எதுவும் பிரீதா கிட்ட பேசாத. பிரீதாவுக்கு அகைன்ஸ்டா இங்க சப்மிட் பண்ணிருக்கிற வீடியோவை நான் இப்பவே பார்த்தாகணும். நீங்க என்ன ஜட்ஜா, சிபிஐயா? யார் நீங்க? ஒரு கிரிக்கெட்டர். உங்களோட இந்த ப்ரொஃபஷனை நான் ரொம்ப மதிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி கிரிக்கெட் பிடிக்கும். ஆனா அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சரி, நீங்க அதை காட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் நீங்க சொல்லலாம்ல, அந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ணது யாரு? மிஸ்ஸஸ் ஷெர்லின். அன்னைக்கு ரோட்ல என்ன நடந்துச்சோ அது வீடியோல ரொம்ப தெளிவாவே தெரியுது. ரொம்ப தெளிவான எவிடன்ஸ். அன்னைக்கு மஹிராவை பிரீதா ட்ரக்கு முன்னாடி தள்ளி விட்டது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வாட்? எக்ஸ்கியூஸ் மீ. இது பாரு, உனக்கு பிரீதா மேல நம்பிக்கை இருந்தா நீ போய் அவகிட்ட பேசு. இல்லனா நீ போய் அவகிட்ட பேசக்கூடாது. நான் பிரீதா கிட்ட பேசுறதை யாராலையும் தடுக்க முடியாது. போலீஸாலையும் முடியாது. நான் பிரீதாவை பார்த்து பேசணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நடந்திருக்கும். அவ ரொம்ப நேரமா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க? என்ன நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது என் மேல போடப்பட்டிருக்க பொய்யான பழியால நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல பிரீதா, எப்பவுமே லைஃப்ல யாருக்கும் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. ஒருத்தர் உன்னை பத்தி தப்பா நினைக்கிறாங்களா சரியா நினைக்கிறாங்களான்னு இந்த அளவுக்கு யோசிக்கவே கூடாது. நான் உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வருவேன். அதுவும் பெயில் வாங்கி இல்லை. நீ குற்றவாளி இல்லைன்னு உண்மையை நிரூபிச்சு உன்னை வெளியே கொண்டு வருவேன். என்னன்னா, நீ எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ற?
எனக்கு எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற? ஏன்னா நீ என்னோட புருஷன். வீட்டில் நான் உங்ககிட்ட கேட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்காக நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு கேட்டேன்ல, ரைட்? அதுக்கு நீ என்னோட மனைவின்னு பதில் சொன்ன. ஆனா பிரீதா, நான் அப்படி சொல்ல போறதில்ல. நான் உன் ஹஸ்பண்டுங்கிறதுனால இதெல்லாம் செய்ய போறதில்ல. ஞாபகம் இருக்கா? பாட்டியோட ட்ரீட்மெண்ட்காக நான் உனக்கு கால் பண்ணேன். நீ உடனே அங்கே புறப்பட்டு வந்த. அந்த நன்றி கடனை தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க எங்களோட பொண்ணை பெயில எடுத்திருக்கோம். ஆனா இவளை அரெஸ்ட் பண்ற மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா? அதாவது என் பொண்ணை பெயில எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா? வழி இருந்தா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்களேன். இங்க பாருங்க மேடம், சட்டத்துக்கு எதிராக எங்களால யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு ஹெல்ப் தேவைங்கிறது உங்களை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு நல்ல லாயரை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். அவர் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அவரால் மட்டும்தான் பிரீதாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். ஆனா அந்த லாயருக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நம்பரை மட்டும் கொடுங்க. ஸ்ருதி, அவர்கிட்ட நம்பரை வாங்கிக்க. ஓகே கான்ஸ்டபிள், மேடம் கிட்ட லாயர் நம்பர் கொடு. வாங்க மேடம். நான் இப்போ என்ன பண்றது? ரிஷப் அண்ணாக்கு கால் பண்றேன். போன் எடு ரிஷப் அண்ணா. பிக் த போன். நீ என்ன பார்த்துட்டு இருக்க? புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்குல்ல. ராக்கி ஆண்டி, ஐ மீன் டு சே அத்தை ரொம்ப ஸ்வீட்டா எல்லார்கிட்டையும் பேசுறாங்க. ஆனா புயல் வந்ததும் இவங்க எல்லார் நிலைமையும் வேற மாதிரி ஆயிடும். எல்லாருடைய பிஹேவியரும் மாறிடும். இது ரிஷப் அந்த விஷயம் கேள்விப்பட்டதும் கத்துவாரு, எல்லாத்தையும் போட்டு உடைப்பாரு. அப்புறம் ராக்கி ஆண்டி, அவங்க முகத்துல 1000 வாட் ஸ்மைல் இருக்குல்ல, அவங்க கண்ணுல இப்ப சுனாமியே வந்துடும். கரீனா ஆண்டி, அவங்களும் உன்னை திட்டுவாங்களா? இல்ல, அவங்க என்கிட்ட இன்னும் அதிகமா ஸ்வீட்டா பேசுவாங்க. ஒன்னு சொல்லவா கரண்? கரண் என்ன பண்ணுவான்? கம் ஆன், பிக் த ஃபோன் ரிஷப் அண்ணா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃபோனை எடு. அந்த எவிடன்ஸை யார் உங்ககிட்ட சப்மிட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? மிஸ்ஸஸ் ஷெர்லி. என்கிட்ட பேசுவான். என்ன பேசுவான்? என்ன பத்தி தான் பேசுவான். யா கரண் சொல்லு. ஷர்லின், நீ எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன். நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்னா வீட்டுக்கு வந்துரு. சரி, நான் அங்க வரேன். அவன் என்ன சொன்னா? கோவத்துல இருக்கானா? ரொம்ப கோவத்துல இருக்கான். கரண் என்ன பண்ண போறான்? பிரச்சனை, ரொம்ப பெரிய டிராமா.
இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெமோனா. இன்னைக்கு இவளுக்கு பர்த்டே. ஹலோ, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ so much. ஹாப்பி பர்த்டே. Thank you so much. Thank you. ஓகே, அப்புறம் இவ தான் மாஹிரா, கரனோட ஃபியான்சே, ரமோனாவோட மக. இன்ஃபேக்ட் நீங்க கரண் மாஹிராவோட என்கேஜ்மெண்ட்க்கு கண்டிப்பா வந்திருக்கணும். ரொம்ப அமேசிங்கான பார்ட்டியா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா பார்ட்டில போலீஸ் வந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். யா, ஆப்வியஸ்லி இது எங்க ஃபேமிலி பார்ட்டியாச்சே, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும்ல. அதனால திருடங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க போலீஸை கூப்பிட்டோம். என்கேஜ்மெண்ட்ல திருடங்க வந்துட்டாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷன்ல என்னாச்சு தெரியுமா? அங்க ராபர்ஸே வந்துட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மஹிரா, கொஞ்சம் என் கூட வாமா. எக்ஸ்கியூஸ் அஸ். வெயிட்டர், எங்க பாருமா, சாப்பிடுங்க. இவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இந்த மாதிரி பேசுறது மத்தவங்களோட பழக்கம் ஆயிடுச்சு. ப்ளீஸ், இவங்க சொல்றது எல்லாத்தையும் நீ பெருசா எடுத்துக்காத, சரியா? கவலைப்படாத. ஆனா ஆன்ட்டி, பிரீதா என்னோட எல்லா மெமரிஸையும் நாசம் பண்ணிட்டால. ரிஷப் சார், எவ்வளவு சிரிக்கணுமோ இப்பவே சிரிச்சுக்கோங்க. உன்னோட இந்த சிரிப்பு, இந்த ஸ்மைல் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்டோடைய சந்தோஷம், உன்னுடைய சிரிப்பு எல்லாமே அழிஞ்சிடும். எல்லாருடைய சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே போயிடும். இந்த எல்லா விஷயத்தையும் என்னோட பிருத்வி கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. என் பிளான்ல அவனை இன்வால்வ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா ஒருவேளை பிரீதாவுடைய விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். என்னமாச்சு? ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க. ரிஷபால அப்செட்டா இருக்கியா? என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் எதுக்கு ரிஷப் மேல கோவப்படணும்? இல்ல, உன்னோட முகத்தை பார்த்தா அப்படி தெரியல ஷெர்லின். நீ பிரீதாக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தல, அதனால ரிஷப் உன் மேல கோவமா இருக்கான்ல, அதனால தானே சோகமா இருக்க. இங்க பாருமா, நீ இந்த வீட்டோட மருமக, இந்த வீட்டுக்கு பெரியவ. அதனால ஒரு விஷயம் சொல்றேன். நீ மஹிராக்கு பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா. மஹிரா இப்போ இந்த வீட்டு பொண்ணாயிட்டா. நீ ஒரு நல்ல மருமகன்றத நிரூபிச்சிட்டமா. அதனால நீ அவன்கிட்ட கோவப்படாத, சரியா? சரி சரி, இங்க வா. எல்லாரும் என்ன நல்லவன்னு நினைக்கிறாங்க. ஆனா என் புருஷன் ரிஷப், என் மச்சன கரணை தவிர அவங்க முன்னாடி நான் எவ்வளவுதான் நல்லவ மாதிரி ஆக்டிங் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் என்ன நல்லவளாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டி, நீங்க மருந்து எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கல. எதுக்கு? நீ ஒரு பொறுப்பான மருமக, அதனால எனக்கு மருந்து கொடுப்பேன்னு நினைச்சேன். நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வணக்கம் சார், என்னோட பேர் சரளா. வணக்கம். இன்ஸ்பெக்டர் தான் உங்களோட நம்பரை என்கிட்ட கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் வக்கீல் இல்ல, வக்கீல் சார் வந்துகிட்டு இருக்காரு. நீங்க ப்ளீஸ் உட்காருங்க. என் பேர் அசோக், சாரோட அசிஸ்டன்ட். 2 கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாரி, வேண்டாம். மேடம், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. எங்க சீனியர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ரொம்ப பெரிய கேஸா இருந்தாதான் அவர் வாதாட எடுத்துக்குவாரு. உங்களை இங்க இன்ஸ்பெக்டர் தான் அனுப்புனாரு. ஆக்சுவலி இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவங்களா இருந்தாதான் அவங்கள இங்க அனுப்பி வைப்பாரு. எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஆனா மேடம், ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நான் சாருக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஆனா என்ன சார்? மேடம், ஆக்சுவலி எங்க சீனியர் மார்க்கெட்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான லாயர். வர்ற கிளைண்ட் ரொம்ப இன்னசென்ட்னு அவருக்கு தோணுச்சுன்னா தான் அவர் கேஸே கையில் எடுப்பாரு. நீங்க ரிலாக்ஸா இருங்க, கண்டிப்பா பிரச்சனை சரியாயிடும். ப்ளீஸ். வணக்கம் சார். சார் தான் என் சீனியர் மிஸ்டர் சர்மா. இவங்க மிஸ்டர் சரளா. பிரீதாவோட கேஸை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் காம்தேவ் தானே உங்களை அனுப்புனது? ஆமா. ஓகே, நான் உங்க கேஸ் எடுத்துக்கிறேன். இந்த கேஸை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் என்கிட்ட கொடுத்துருங்க. சார், இதுல மேடமோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. மேடம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரைட். இவங்க அந்த ஃபேமிலி தானே? அதாவது கரண், அந்த கிரிக்கெட்டர் கரண், அவரோட ஃபேமிலி தானே? ஆமா, அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. நீங்க என் பொண்ணோட கேஸை எடுப்பீங்கல்ல? மேடம், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன். நீங்க இந்த கேஸில் கண்டிப்பா ஜெயிப்பீங்க.
தேங்க்யூ சார். ஆமா, உங்க ஃபீஸ் எவ்வளோ? அசோக், சொல்லுங்க சார். என் ஃபீஸை பற்றி உங்ககிட்ட சொல்லிடுங்க. ஆனால் ஒரு விஷயம், ஆஃப் சார்ஜ் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரைட். யா, வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி. இதோ என்னோட மருமகனும் வந்துட்டாரு. இனிமே பார்ட்டியே களக்கட்டும், ஜாலியா இருக்க போகுது. ரெமோனா, நான் இதோ வந்துடுறேன். ஷூர். நான் எப்படியாவது அந்த வீடியோவை தேடி கண்டுபிடிச்சாகணும். அப்படி ஒரு வீடியோ இருக்கான்னு கூட தெரியல. ஒருவேளை ஷர்லின் போலீஸ்கிட்ட பணத்தை கொடுத்து இப்படி பண்ண சொல்லியிருப்பாளா? அவள் தான் பிரீதாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. அவள் என்றைக்குமே மாற போகிறதில்ல. எப்போவுமே அவளை நம்பவே கூடாது. கண்டிப்பாக அவள் ஏதோ கேம் ஆடி இருக்கா.